ஒரு வழியா பொன்னி இந்த மாதிரி சுந்தரத்தோட உண்மைய பவானிக்கு புரிய வச்சது மட்டும் இல்லாம வீட்ல இருக்கவங்க அத்தனை பேருமே சுந்தர அடிச்சு துரத்தாத குறையா அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. சுந்தரும் வேற வழியே இல்லாம அந்த வீட்டை ரொம்பவே ஏக்கமா பார்த்துட்டு வெளியே கிளம்பி போறாங்க. அதுக்கும் மேல சுந்தருக்கு மனசுக்குள்ள இது எல்லாத்துக்குமே காரணம் பொன்னின்ற விஷயம் தெரிஞ்சது மட்டும் இல்லாம அந்த பொன்னியோட வாழ்க்கைய இதுக்கப்புறமா நான் வெளியே இருந்தே நரகமா மாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க பொன்னி மேல கொலை வெறியோடையும் அங்க இருந்து வெளியே கிளம்பி போறாங்க. ஆனா வீட்டுல இருக்க பவானியோ எல்லாரும் முன்னாடியுமே வச்சு பொண்ணுகிட்ட ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணியோ எப்பவும் போலயே தன்னோட நல்ல மனசுத்தனத்தை வெளியே காட்டுற விதமா அவங்க கிட்ட பரவாயில்லக்கா, உங்களோட இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் நடந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்க உங்களோட ஹஸ்பண்ட் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஆனா அவங்க தான் அதுக்கு தகுதியானவங்களா இல்லாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்க. அதே மாதிரி ஜெயாவுமே பொன்னியா நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்க. குடும்பம் மொத்தமுமே பொன்னிக்கும் பவானிக்கும் நடக்கிற ரொம்பவே எமோஷனலான விஷயம் எல்லாத்தையுமே கண் கலங்கி அழுதுகிட்டே பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு வெண்ணிலாவை கூட்டிட்டு போன பிரீத்தியும் வீட்டுக்கு வராங்க. ஆனா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பவானி திடீர்னு பொண்ணுகிட்ட ரொம்பவே பாசமா பேசிட்டு இருக்க மாதிரியும், முக்கியமா வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே கஷ்டத்தோட அழுதுட்டு இருக்கதையுமே பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அவங்க எல்லார்கிட்டயுமே என்னாச்சு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, பவானி அக்கா நீங்க எதுக்காக அழுகுறீங்க, இந்த பொண்ணி மறுபடியும் உங்களோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை பண்ணாலா, இன்னைக்கு வேற உங்களோட கல்யாண நாளாச்சு, சுந்தரண்ணா உங்களை வெளியே கூட்டிட்டு போறதா இருந்துச்சு, சுந்தரண்ணா எங்க, அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க. ஆனா பவானியோ இதுக்கு மேல அந்த ஆளை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காத பிரீத்தின்னு சொல்லிட்டு அவங்க மேல இருக்க வெறுப்ப வெளிக்காட்ட. அப்ப இதை பார்த்துட்டு ஷாக் ஆன பிரீத்தியும் உடனடியா இதுக்கு பொன்னிதான் காரணம்னு சொல்லிட்டு, பொன்னி நீ இந்த வீட்டை என்ன பண்ணி வச்சிருக்க, சுந்தரண்ணா மேல ஏற்கனவே நீ அவ்வளவு பெரிய பழிய போட்டு எல்லாரையுமே நம்ப வைக்க ட்ரை பண்ண, ஆனா அதை யாருமே நம்பலன்னு உடனே நீ வேற ஏதாவது திட்டம் போட்டு வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே சுந்தரண்ணாவை வெறுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டியா, என்னடி பண்ண என்னோட குடும்பத்தைன்னு கேட்க. உடனே இதை கேட்ட பொண்ணையும் செம்ம கோவத்தோட பிரீத்தி கிட்ட, பிரீத்தி பேசுறத கொஞ்சம் பார்த்து பேசு, இது உன் குடும்பம் கிடையாது என் குடும்பம், அது மட்டும் இல்லாம இங்க என்ன நடந்துச்சுன்ற விஷயம் தெரியாம தேவையில்லாம இங்க வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்காத, அதுக்கும் மேல நீ இந்த வீட்டுல ஒரு கெஸ்ட்ன்றத மறந்துடாத, சோ எங்களோட குடும்ப விஷயத்துல நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அடக்க பார்க்க. ஆனா பிரீத்தியும் எப்படி இருந்தாலும் பொண்ணி எவ்வளவு கேவலமானவன்றதை எல்லாருக்குமே நம்ம தான் நிரூபிச்சிட்டோமே, இதுக்கப்புறமா நம்ம ஏன் அடங்கி போகணும்னு சொல்லிட்டு பொண்ணிக்கிட்ட, நிறுத்து பொண்ணி, நீ இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தன்ற விஷயம் தான் இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமாவும் இதெல்லாம் உன் குடும்பம்னு சொல்லிட்டு இருக்காத, சொல்ல போனா இது என்னோட குடும்பமா ஆக வேண்டியது, இப்ப ஆகலனாலும் நீ கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுல இருக்கிறத கடுப்போட வெளிப்படுத்த. ஆனா இதை பார்த்து வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே ஷாக் ஆக. பொண்ணையோ இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிரீத்தி இந்த வீட்டுக்கு மருமகளாகணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் என் மேல இப்படி ஒரு பொய்யான பழிய போட்டு இந்த மாதிரி இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்கான்னு சொல்ல. உடனே இதை கேட்ட பவானியும் சரி ஜெயாவும் சரி பிரீத்தியோட மனசுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக்காக பிரீத்திய பார்க்க. ஆனா பிரீத்தியோ இந்த பொண்ணு ஏதோ சொல்லி உங்களை திசை திருப்ப பாக்குறா, நான் இதுக்காக இவ மேல வீண் பழி போடணும்னு சொல்ல. உடனே இதை கேட்ட பொண்ணையும் பேசாம இப்பவே நமக்கு இருக்கிற சந்தேகத்தை கிளியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஆமா அப்படி பண்ணாம எதுக்காக நான் ஆதாரமா கொண்டு வர நினைச்ச 2 பேரையும் நீ இந்த ஊரை விட்டு அனுப்பி வச்சிருக்கன்னு சொல்ல. உடனே பிரீத்தி அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்ல. உடனே பொண்ணியும் சரி அப்படி தெரியாதுன்னா நான் கேட்கறத எந்த ஒரு கேள்வியும் இல்லாம எனக்கு காட்டுவியான்னு சொல்ல. உடனே பிரீத்தியும் அப்படி என்ன நீ கேட்ட போறேன்னு சொல்ல. பொண்ணியும் சரி உன்னோட பர்ஸ்ல இவானி பாப்பாவோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கான்னு கேட்க. உடனே இதை பார்த்துட்டு எதுவுமே புரியாத வீட்டுல இருக்கவங்களும் என்ன பொண்ணு எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்குன்னு கேட்க. ஆனா பொண்ணியும் சம்மந்தம் இருக்கு, தயவு செஞ்சு இவள சிவானி பாப்பாவோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மாமா எல்லாருக்கும் கொடுத்தாங்கல்ல அந்த போட்டோ இவகிட்ட இருந்தா காட்ட சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா என்னோட சந்தேகம் உண்மைன்றத உங்களுக்கு இப்பவே நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்ல. உடனே பிரீத்தியும் ரொம்பவே கோபமா அவங்களோட பர்ஸ்ல இருக்க அந்த போட்டோவை எடுத்து காட்ட. உடனே இதை பார்த்த உடனே பொண்ணி அப்பனா இதுக்கு பின்னாடியும் சுந்தர் தான் இருக்காங்கன்றத கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அதுக்கும் மேல இந்த விஷயத்த அவங்க வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேர் முன்னாடியுமே உடைக்க. உடனே இதை கேட்டுட்டு அதிர்ச்சி இல்ல பிரீத்தி முதற்கொண்டு எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கும் மேல பவானி மனசொடைஞ்சு போய் அப்பனா பொண்ணியோட வாழ்க்கைய கெடுத்தது என்னோட புருஷன் தானான்னு அழுக ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம பொண்ணுகிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரீத்தியோ நீங்க எதுக்காக இந்த பொண்ணு சொல்றது எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா சுந்தரண்ணா அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே
கிடையாது. இவ ஏதோ நாடகமாடி எல்லார் முன்னாடியுமே சுந்தரனாவ கெட்டவங்கன்னு சொல்லிட்டு நிரூபிக்க பாக்குறா. தயவு செஞ்சு இவள நம்பாதீங்கன்னு சொல்ல ஆனா பொன்னியும் பிரீத்தியும் சுந்தரனாவால இந்த விஷயத்துல ஏமாத்தப்பட்டிருக்காங்கன்றத அவங்களோட பேச்சுல இருந்தே கண்டுபிடிச்சு சுந்தரனா, அதாவது அந்த ஆளு எவ்வளவு கேவலமானவங்கன்றத காட்டுறதுக்காக அந்த வீடியோவை எடுத்து பிரீத்தி கிட்ட காட்ட, உடனே பிரீத்தியும் அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அப்பனா நம்ம பொன்னிய பத்தி தப்பா யோசிச்சுட்டு இருக்கோமா, இதை என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கா. ஆனா இத பார்த்த சக்தியும் செம்ம ஆத்திரத்தோட பவானி கிட்டயும் ஜெயா கிட்டயும் இப்பயாவது என் பொண்டாட்டி எந்த தப்பு பண்ணலன்றத நீங்க நம்புறீங்களா? இதுக்குதான் முதல்லயே இந்த விஷயத்த பத்தி ஆழமா விசாரிக்கணும்னு சொன்னேன். ஆனா யாராவது ஒருத்தராவது எங்க பேச்ச கேட்டீங்களான்னு சொல்லிட்டு கோபத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துட்டு ஜெயாவும் பவானியும் நம்ம பொண்ணு விஷயத்துல மன்னிக்க முடியாத ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட நின்னுட்டு இருக்காங்க.